அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் மாதம் மிக சிறந்த மாதமான புனித மாதம் முஹர்ரம் மாதத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மாதங்களையும் படைச்சவன் தான். எல்லா மாதங்களும் அவனுடைய கணக்கின்படி கரெக்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில மாதங்களில் ஒரு சில நாட்களில் எல்லாத்தை விட சிறந்தது சொல்லிட்டு அவன் சிறப்பிச்சு கூற காரணம் நாம் அதன் மூலமாக பலன் அடைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான். ஏன்னா நமக்கு முன் வாழ்ந்த நபிமார்கள் அந்த சமுதாயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் நிறைய வருஷம் வாழ்ந்தாங்களாம். அவங்கள ஆயுட்காலம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேலேயெல்லாம் வாழ்ந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகமாகிய நமக்கு ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. மிஞ்சி போனால் சராசரியான ஒரு ஆயுட்காலம்னா ஒரு 63 ஒரு 65 வருஷம்தான். அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு பாக்கியம் கிடைக்கிறது இல்லை, அதனால் ஆயுட்காலம் கம்மி. ஆனால் முந்தைய சமுதாயத்திற்கு நிறைய அவங்களுக்கு சான்ஸ் இருந்தது, நிறைய அமல்கள் செய்ய சான்ஸ் இருந்தது. ஆனால் அவங்க விட்டுட்டாங்க. அல்லாஹ்வை மறந்த சமுதாயமாக தான் இருந்தாங்க அதிகமானவர்கள். நமக்கு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நாளை மறுமையில் முதலில் விசாரிக்கப்படுபவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயமாகிய நம் சமுதாயம்தான். நாம் தான் முதல்ல சொர்க்கத்திற்கும் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். அதற்கு காரணம் என்னென்னா, இது போன்ற சிறப்பான மாதங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான்ல, அந்த மாதங்களில் நீங்கள் ஒரு நாள் செஞ்ச அமல்கள் பல ஆண்டுகள் செஞ்ச அமல்களுக்கு சமமான கூலிகள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் அந்த கூலிகளை நமக்கு தருவான். அதற்காக தான் இதை போன்று சிறப்பித்து கூறியிருக்கிறான். இந்த நாளில் இந்த அமல் செய்யுங்க, இப்படி நோன்பு வைங்க சொல்ல காரணம் நாம் அதிகமாக நன்மைகள் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான். அப்போது இந்த முஹர்ரம் மாதத்துக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது. இது புனித மாதம். இன்னொரு பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆற்றலை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திய நாள், மிக சிறந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு முக்கியமான நாட்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அதிகமாக நாம் புகழ முடியுமோ, அவனுக்கு நன்றி செலுத்த முடியுமோ, அவனுக்காக அதிகமாக நோன்பு நொற்று அவனுக்கு சஜிதா செய்து இந்த ஒரு மாதத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய கணக்கில் நன்மைகள் ஏறிக்கொண்டே போகும். நன்மைகள் ஏறிடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். எத்தனையோ பேருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும், சொல்ல முடியாத துன்பங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதத்தை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒவ்வொரு வாரத்துலேயும் ஜும்மா நாள் வருதுல்ல, ஜும்மா நாள் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டைம் இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன துவா செஞ்சாலும் கபூலாகும் என்ற ஒரு அடிப்படையில் நாம் அதிகமாக துவாக்கள் செய்வோம். அது போல தான் இந்த மாதம் முழுக்க சிறப்பான நாட்கள் தான். ஒரு நாள் இல்லை, ஃபுல்லாகவே சிறப்பான நாட்கள். நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக துவாக்களை எடுத்து நீங்கள் ஓதுங்க. உங்களால் எவ்வளோ துவாக்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ துவாக்கள் நீங்கள் செய்யுங்க. சிறந்த துவாக்கள் நிறைய இருக்குது, ஒன்றா எடுத்து ஓதுங்க. இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை, முஹர்ரம் மாத வியாழக்கிழமை. நாம் எப்போவுமே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறந்த துவாக்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி சொல்லவே வேணாம், முஹர்ரம் மாதத்தில் வந்திருக்கிற ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை. இன்றைக்கி ஓதுற மாதிரி ஒரு குட்டி சூறாவாக நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகளுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை கஷ்டம், வறுமை, கடன். எல்லாரும் இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க, என் கஷ்டம் நீங்கணும், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்குது, அந்த வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும், கடன் நீங்கணும், நாங்கள் நல்லபடியாக வாழணும் சொல்லிட்டு துவா செய்யுங்க, துவா சொல்லுங்கள். இப்படி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு துவா. ஏன்னா பொதுவாக நாம் ஆசைப்படுற ஒரு விஷயம் யார்கிட்டையும் கையேந்திர ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும், நமக்குன்னு ஒரு வீடு, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு ரஹாத்தான ஒரு சூழ்நிலை இருக்கணும் சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். இந்த ஒரு சூறாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் ரிசுக்கில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வருவது சிறப்பு. அப்போ டெய்லியும் ஓத முடியாவிட்டால் வாரத்துக்கு ஒரு முறை இது போன்ற வியாழக்கிழமை எடுத்து வச்சுக்கிட்டு மகரிப் தொழுதுட்டு ஓதுங்க. அப்படி நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பல நற்செய்திகள் உங்கள் வீடு தேடி வரும். அவ்வளவு ஸ்பெஷலான ஒரு சூறா. என்ன சூறா தான் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலையை தீர்த்த ஒரு சூறா.
ரொம்ப கவலையான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. இந்த ஒரு சூறா வஹியாக வருது. இதை ஓதி படித்த உடனே அவங்க மனசில் அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அந்த சூறா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூரா அல் கௌசர், அதுதான் அந்த சூறாவோட பேர். 3 வசனங்கள் தான். இன்னா அதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபத்தர். ரொம்ப சின்ன சூறா, குர்ஆனில் இருக்கிற சூறாக்களிலேயே மிக மிக சின்ன ஒரு சூறா. ஆனால் இந்த சூறாவை ஓதுவதால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பிஸ்மி சொல்லி ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாகல் கௌசர். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம். நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கௌசர் என்ற ஒரு நதி இருக்கும். அந்த நதி ரொம்ப சிறந்த நதி. அந்த நதியில் இருக்கிற தண்ணீர் பாலை விட வெண்மையானதாகவும் தேனை விட சுவையானதாகவும் இருக்கும். ஒரு தடவை அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டா மறுபடியும் தாகம் வரவே வராதான். அந்த ஒரு தண்ணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமையில் கடும் வெப்பத்தால் நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையால் அந்த நீரை அருந்தும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேணும்னு சொல்லிட்டு அதிகமாக துவா செஞ்சுக்கிங்க. நாளை மறுமையில் நடக்கக்கூடிய விஷயம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போவுமே வஹியா சொல்லிட்டான். ஏன்னா நபி அவர்கள் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு கௌசர் என்ற ஒரு தடாகத்தை நான் வழங்க போகிறேன் அப்படி சொல்லும் போதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அடுத்து 2வது லைன் என்னது? ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக. இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் இதில் சொல்கிறான். தொழுகை மிக முக்கியம். தொழுகை இல்லைன்னா எந்த நற்செய்தியும் நமக்கு கிடைக்காது. நீங்கள் என்னதான் துவாக்கள் ஓதி என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் 5 வேளை தொழுகையை விட்டுட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வேளை தொழுகை விட்டால் கூட எல்லாமே வேஸ்ட்டு தான். நிறைய பேர் நினைப்பீங்க, நிறைய துவா செய்கிறேன், குர்ஆன் எடுத்து ஓதுறேன், இருந்தாலும் நான் கேட்குற துவாக்கள் கபூல் ஆகலையே. அதற்கு காரணம் நீங்கள் ஏதாவது ஒரு வேளை தொழுகையை லேட்டாக தொழுதுருக்கலாம், அப்படின்லாம் விட்டு இருக்கலாம். அதனால் தொழுகை கண்டிப்பாக தொழணும். ஏன்னா கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறான். ஃபஸ்ட்டு நற்செய்தியை சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்? நீ எனக்காக தொழணும். அடுத்ததாக குர்பானி. யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்குற அந்த கடமை இருக்கோ அவங்க எல்லாமே குர்பானி கொடுத்து ஆகணும். இந்த விஷயத்தை அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். 3வது வசனம் என்னது? இன்ன ஷானியக ஹுவல் அபதர். நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன். எதற்காக இதை சொல்கின்றான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் இறந்த ஒரு சமயம் அது. அப்போ எல்லாருமே கிண்டல் செய்கிறாங்க. அவ்வளவுதான், முஹம்மதுக்கு சந்ததியே இல்லை, ஆண் வாரிசு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. ரொம்ப மனசு உடைஞ்சி உட்கார டைமில் தான் இந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். என்ன சொல்கிறான்? நீ கவலைப்படாத, உன்னுடைய எதிரி யாரோ அவன்தான் சந்ததியற்றவன் சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசு எதுவுமே இல்லை. அவங்க பிள்ளைகள் எல்லாமே மரணிச்சிடுறாங்க. நபி அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாடியே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாரிசு இல்லை சொல்லிட்டு இப்போ அவங்க தனியாக இருக்கிறாங்களா? எத்தனை கோடி மோமின்கள் கூட்டம் அவங்க பின்னாடி இருக்குது. இன்று ஒவ்வொரு வேளை தொழுகைக்கும் முன்னாடியும் அதான் கொடுக்குறாங்க. அதில் நபி அவர்கள் பெயர்கள் ஒலிக்கப்படுது. அதான் கொடுத்து முடித்த உடனே என்ன பண்ணுறோம்? நம்ம சலவாத் ஓதுறோம். ஒவ்வொரு வேளை தொழுகின் அத்தியாயத்து இருப்பில் நம்ம சலவாத் ஓதுறோம். எத்தனை ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கான் பாருங்கள். அல்லாஹ் நபி அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், கௌரவப்படுத்தியிருக்கிறான். இதை தான் முன்னாடியே அவன் சொல்லிட்டான். நீ உங்கள் பேச்செல்லாம் நீ கேட்டு கவலைப்படாத, நான் உனக்கு இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு. இதில் நமக்கும் ஒரு நற்செய்தி இருக்குது. ஏன்னா நபி அவர்களின் கவலையை தீர்த்த ஒரு சூறா என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஒரு சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள், நன்மைகள் இருக்குது. இதை டெய்லியும் மஹ்ரிப் தொழுதுட்டீங்க தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் ரிசுக்கில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் வறுமை கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும்போது இந்த ஒரு சூறாவை ஓதுங்க. ஓதுவதற்கு முன்னாடி சலவாத் ஓதிக்கிங்க ஒரு 3 முறை. ஓதிய பிறகும் சலவாத் 3 முறை ஓதிக்கிங்க. நடுவில் இந்த ஒரு சூறாவை 7 முறை அப்படி இல்லைன்னா 11 முறை ஓதிக்கிங்க. இன்றைக்கி நான் எத்தனை முறை ஓதுன்னு சொல்லணும், ஒரு 100 முறை நீங்கள் ஓதிக்கிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வியாழக்கிழமையில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வியாழக்கிழமையில் இருக்கிறதால கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கலாம். 3 முறை சலவாத் ஓதிட்டு சூரா கௌசரை 100 முறை ஓதிட்டு திரும்ப 3 முறை சலவாத் ஓதிக்கிங்க.
சிரமம் பார்க்காம இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. இன்னியோடு நிறுத்தாமல் நாளை மகரிப் முதல் நான் சொன்ன மாதிரி 3 முறை சலவாத், ஒரு 7 அப்படி இல்லைன்னா 11 முறை சூரா கௌசர், பிறகு 3 முறை சலவாத் சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு மகரிப் தொழுதுட்டும் ஓதிட்டு வாங்க. நீங்களே நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். உங்கள் ரிசுக்கு பல மடங்கு பெருகும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எடுத்து வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.